அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டாகிய உன்னதமான பாட்டை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு வசனங்களாக நாம் அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது வசனத்தை நாம் பார்த்தோம், 3வது வசனத்தையும் பார்த்தோம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 2 வசனங்களையும் குறித்து நாம் பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் 4வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே நாம் இந்த உன்னத பாட்டின் இந்த பகுதியில் நாம் சுலைமித்யா இப்போது அரச சபையிலே கொண்டு வரப்படுகிறாள். அவள் ராஜாவுடைய அவர் சொல்லும்போது ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜாவிடத்தில் கொண்டு வரப்பட்டாள். ராஜ சமூகத்தில் அவள் காணப்படுகிறாள். அங்கே அவர் சொல்லுகிறார், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். அங்கே திராட்சை ரசம் எல்லாம் அவளுக்கு பரிமாறப்படுகிறது. அரசவையின் விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளாய், எல்லாம் நிறைந்தவளாய் அவள் காணப்படுகிறாள். ஆனாலும் அவள் இங்கே சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சாலமோன் ராஜா சுலைமித்தியை நேசித்து அநேக காரியங்களை செய்து அவளை ஆபரணங்களாலும் எல்லாவற்றினாலும் அலங்கரித்து தன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் அவள் மிகவும் ஆசையோடு காத்திருக்கிறார். ஆனால் சுலைமித்தியாகிய மணவாட்டியோ மணவாளன் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாய் அவள் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். எப்படிப்பட்ட அங்கே அரசவையில் உள்ள காரியங்கள் கிடைத்தாலும், திராட்சை ரசம் இன்னும் எல்லா பொன்னாபரணங்கள் எல்லாம் நிறைந்து கிடைத்தாலும், எவ்வளோ மரியாதைகள் எல்லாம் கிடைத்தாலும், அந்த இடத்துல அவள் தன்னுடைய நேசரை மறக்கவில்லை. நேசரிடத்தில் அவள் நேசரோடு தன் உள்ளத்துக்குள் சொல்லிக் கொள்கிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ராஜ சமூகம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 45வது சங்கீதத்தை நாம் குறித்து பார்க்கும்போது அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற் சரிகையாயிருக்கிறது. சித்திர தையாலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகளும் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். இப்படி அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ராஜகுமாரத்திகள் அவர்கள் உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற் சரிகையாயிருக்கிறது.
சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். இப்படிதான் ராஜகுமாரத்திகள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் காணப்படுவார்கள். ஆனால் இங்கே சூலேமித்தியை குறித்து நாம் பார்க்கும்போது, மணவாட்டியை குறித்து பார்க்கும்போது, அவள் எவ்வளவு ஆடம்பரமான காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்தாலும், விலையுயர்ந்த ஆபரணங்கள், விலையுயர்ந்த உடைகள் எல்லாம் அவளுக்கு கிடைத்தாலும் அவளுடைய எண்ணம் அங்கே இல்லை. அவளுடைய எண்ணம் முழுவதும் நேசருடைய அன்பினால் நிறைந்து காணப்படுகிறது. நேசருடைய அன்பினால் நிறைந்து அவள் சொல்கிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும் நம்முடைய நேசரை பற்றி அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தின் பக்கம் ஒருபோதும் சாய்ந்து விடாதபடிக்கு, உலகத்தில் எல்லாம் நமக்கு கிடைத்தாலும் அவருடைய அன்பை ஒருபோதும் நாம் மறவாதவர்களாக, ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள இங்கே இந்த மணவாளனுடைய அன்பினால் நிறைந்தவளாய் வேற எந்த காரியமும் அவளுக்கு பெரிசாக தெரியவில்லை. அந்த மணவாளனுடைய அன்பு அவளை அப்படியே நெருக்கி ஏவனபடியினால் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும். நான் இங்கே ராஜாவுடைய அரண்மனையில் மாட்டிக்கொண்டேன், ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுடைய சமூகத்தில் காணப்படுகிறேன், என்னை இழுத்து கொள்ளும். நான் எப்படியாவது இங்கிருந்து வந்துவிட வேண்டும், நான் எப்படியாவது இங்கிருந்து நான் சென்றுவிட வேண்டும், என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி அவள் சொல்லி கொண்டிருக்கிறாள். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, உலகத்தின் இக்கட்டான சூழ்நிலையில் சொல்லுகிறாள், நான் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன், ராஜாவுடைய அரண்மனையில் காணப்படுகிறேன், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இங்குள்ள திராட்சரசங்கள் எல்லாம், திராட்சரசங்களை விட உம்முடைய நேசம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசத்தை நினைப்போம் என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, என்ன காரியங்கள் உலகத்தில் நமக்கு கிடைத்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட செல்வங்கள், எப்படிப்பட்ட உலகத்தின் விலையுயர்ந்த காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும், நம்முடைய நேசர் மிகவும் அன்புள்ளவர். அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது, அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, நிச்சயமாக இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை விட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டப்பா, எப்படியாவது என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ள நீ ஒருவரே வல்லமை உள்ளவர் என்று சொல்லி, இந்த உலகத்தின் எல்லா ஆசைகளை விட, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை விட நம்முடைய நேசம் மிகவும் பெரியது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக மணவாட்டின் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருபோதும் பற்று வைத்து விடாதபடிக்கு, உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் ஒருபோதும் தேடி விடாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களில் ஒருபோதும் ஈடுபாடு வைத்து விடாதபடிக்கு, நேசரையே எப்போதும் நினைத்தவர்களாக அவருடைய அன்புக்குள்ளாய் நாம் கட்டப்பட்டு ஜீவிக்கும் போது, நிச்சயமாக தேவனமே வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவனமே வழிநடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா.